மே மாதம் குரு பகவான் இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். மேஷ ராசிக்கு குரு பகவான் விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வர்றார். விரையாதிபதி உச்சம் பெறுறதுனால அவங்களுக்கு சுப விரயமாக மாற்றுவார். பாக்கியாதிபதி உச்சம் பெறுறதுனால ஏன்னா 2 ஸ்தானத்துக்கு அதிபதி மேஷ ராசிக்கு. பாக்கியாதிபதி உச்சம் பெறுறதுனால இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கும் மேஷ ராசிக்கு. ஏன்னா அவங்க பாக்கியாதிபதியும் வர்றதுனால அவங்கவுங்க வயசுக்கு என்ன தேவையோ, திருமண வயதில் இருந்தால் திருமணம், குழந்தை பேர் இதில் இருந்தால் குழந்தை பேர், படிக்கிற வயசில் இருந்தால் நல்ல கல்வி நிறுவனம் கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைக்கும், காலேஜை முடித்தாங்கன்னா நல்ல இடத்துல நிரந்தரமான வேலை கிடைக்கும். எல்லாமே இந்த உச்சம் பெற்ற குருவினால் நடக்க போகுது மேஷ ராசிக்கு. அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய வெற்றியையும் மேஷ ராசிக்கு இந்த 1 வருஷ காலம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பாக்கியாதிபதியாக வர்றதுனால மிகப்பெரிய பாக்கியங்களையும் வெற்றிகளையும் கொடுப்பார். அடுத்தது இந்த விரையாதிபதியாக வர்றதுனால அவங்க செய்ய வேண்டிய செலவு அத்தனையுமே சுபவிரயமாக மாற்றுவார். அதனால் மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சினால் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்தெல்லாம் நீக்கி மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய வெற்றியையும் கண்டிப்பாக மேஷ ராசி அடைவார்கள்.